பொதுவாகவே அரசியல், தேர்தல் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. ஆழமான கட்சி பற்றும் கொள்கை பிடிப்பும் கொண்ட கட்சி தொண்டர்கள் தேர்தல் முடிவப்போ கலவரத்தில் ஈடுபடுறது இயல்பு. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு 5 நாள் ஆகியிருக்கு. எப்பவும் இல்லாத அளவுக்கு வழக்கத்துக்கு மாறா இந்த தேர்தல் முடிவுகள் பல பேரோட தப்பான முடிவுக்கு காரணமாயிருமோன்னு ஒரு பெரிய பதட்டம் நிலவி வருது. ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கிருபாகரன் ஐயா இப்போ நேரலையில் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தியில் கட்சி தலைவர்கள், சினிமா நடிகர்கள் எல்லாரும் தானே முன் வந்து கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ என்ன நிலைமைன்னா, தாவேகாவோட ரசிக தொண்டர்கள் தன் தலைவன் மேலே இருக்க அன்பு காரணமாக அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் சிஎம் ஆவார்னு ரொம்ப ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தாவேகாவோட தொண்டர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கு, அமைதி மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இல்லாதவங்க, ஃப்ரீக் அவுட் மென்டாலிட்டி உள்ளவங்க, தலைவனை தவிர வேற ஒருத்தரை சிஎம் சேரில் வச்சு யோசிச்சு பார்க்க கூட தயாரில்லை. உண்மை நிலையை உணராத, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாத மாயாலோக சஞ்சாரிகள் இவங்க. பதவியேற்பு, முதல் கையெழுத்து, அடுத்தடுத்த நிகழ்வுகள், அமைச்சரவை பட்டியல்னு அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு. திரு விஜய் அவர்களும் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களை குறுக்கிட்டு நெறிப்படுத்துறதே இல்லை. ஆட்சிக்கு வந்ததும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைன்னு இவங்க பேசிக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அரசியல் விமர்சகர்களையும் எதிர்கருத்து பேசினவங்களையும் அடித்து நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஏதோ சும்மா பேச்சுக்கு பேசின விஷயம் இல்லை. இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸ்பேஸில் ஒரே நேரத்தில் பலரும் ஒரே கருத்தை ஒரே மாதிரி பேசியிருக்காங்க. இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, எனக்கு 4 பேர் வேணும், எனக்கு 5 பேர் வேணும்னு ஒவ்வொரு ரசிகரும் ஒரு சின்ன படை கட்டுற உணர்வோடு பேசுனது தான். இதெல்லாம் தேர்தலில் ஜெயிச்சா செய்கிற வேலைகள். ஒரு வேளை தோத்துட்டா இந்த உணர்வும் வெறியும் பல மடங்காக இருக்கும் இல்லையா? நம்மால் நம்ம சமூகத்துக்கு எதுவும் தீங்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சா கூட அவங்களால இந்த தோல்வியை தாங்கிக்க முடியுமா? ஏற்றுக்குவாங்களா? ரேங்க்குக்கு வர முடியலைன்னும், போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியலைன்னும் தப்பாக முடிவெடுக்கிற சென்சிட்டிவான நம்ம இளைய தலைமுறை இதை எப்படி ஜீரணிக்க போகுது? ரசிகர்களோட இந்த மனநிலை எதிர்பார்க்கப்பட்டது தான். 2-3 நாட்களாகவே சமூக ஆர்வலர்களும் சோசியல் மீடியா சேனல்ஸு சிலதும் மனநல வல்லுநர்களை கூட்டி இது விஷயமா தீர்வு தேட முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் நீதியரசர் ஐயா திரு கிருபாகரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த வேண்டுகோள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தவிர நாம் நம்ம பிள்ளைங்களை கவனமாக நெறிப்படுத்தி வளர்க்கலைங்கிறத சுட்டி காட்டுது. பிள்ளைகள் தற்குறிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சமூக அக்கறையே இல்லைன்னாலும் அவங்க தான் உங்கள் வீட்டின் செல்வங்கள். அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது பெற்றோரான உங்கள் கடமை. பத்திரமா பார்த்துக்குவோங்க.